உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இல்லப்பா, சுபீகார விழாவுக்கு வந்திருக்கேன். விழா முடியற வரல இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். பாருப்பா, இன்னும் 1/2 மணி நேரம் இந்த இடத்த விட்டு நகர முடியாது. நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். அப்புறம் தான் வருவேன். வை போன வை. அண்ணா, என்னம்மா சாப்பிட போங்க. சாப்பிட போறாங்களா? சாப்பிட போறாங்களா? அண்ணே, இங்க வாங்க, ஒரு நிமிஷம் வாங்க. எங்க நானே கேட்க நினைச்சேன். முத மாடியா 2வது மாடியா? 2வது மாடி. 2வது மாடியா? ஏறனா தொப்பை அடிச்சு போமே. லிஃப்ட் இருக்கா? இருக்கு. இங்க. தேங்க் யூ தங்கச்சி. அப்பா. ஸ்டீஜா, கால் வைக்கிற இந்த மேட்டு கடியில இந்த கோழி குண்டுகளை பரப்பி அதுக்கு மேல மேட்டை வச்சுட்டா மேட்டு மேல கால வைக்கிறவங்க சரு கீழே விழுந்துருவாங்க. அப்புறம் கை கால் ஒட்டையும். அவ்வளவு ஏன் இடுப்பு மண்டையெல்லாம் கூட உடையறதுக்கு சான்ஸ் இருக்கு. இது பழைய டெக்னிக்கா இருந்தாலும் ஐடியா நல்லா தான் இருக்கு. ஆனா அத்தைக்கு பதில் வேற யாராச்சும் கால் வச்சு விழுந்துட்டா? அதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணா அத்தை விழ வச்சு வீட்டுக்கு பேக் பண்ணிடலாம். எப்படி? அத சொல்லு. தாரா அத்தை மேலதான் பேசிட்டு இருக்காங்க. நீ போய் அவங்க கிட்ட சூர்யா மாமா அவசரமா உங்களை கூப்பிடுறாருன்னு ஒரு பொய்ய சொல்லு. அவங்களும் உடனே கிளம்பி வருவாங்க. வந்து மேட் மேல கால வச்ச போதும், மேட்டர் ஓவர். யோசனை நல்லா தான் இருக்கு ஹாசினி. ஆனா பின் விளைவுகளை பத்தி யோசிச்சுட்டு இருக்க ஹாசினி. பின்னால என்ன நடந்தாலும் அது அப்புறமா பாத்துக்கலாம். இப்போ ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணுமா வேண்டாமா? ஆமா, நடக்கணும். அப்போ அத்தைக்கு என்ன ஆப்பு வைக்கிறேன்? சீக்கிரம் பண்ண. ஸ்ரீஜா, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? எல்லாமே ரெடி. நான் சொன்ன மாதிரி நீ தாரத்துக்கிட்ட சொல்லிட்டு வந்துரு. சரி. பாத்து மேட்ல கால் வச்சிட்டு போற. தாண்டி போ மெல்லமா. ஆமாமா. அத்தை, சூர்யா மாமா உங்களை அவசரமா வர சொன்னார் அத்தை. சூர்யாவா? காரணம் இல்லாம கூப்பிட மாட்டானே. சரி, நீ போ, நான் வரேன். இல்ல அத்தை, அவசரமா வர சொன்னார் அத்தை. நான் வரேன்னு சொல்றேன்ல, போ. இடுப்பெலும்பு ஒடிச்சி அடுப்புல போட்டு சாப்பிட்டு தான் பேசுவேன். ஓகேவா? ஐயோ பசிக்குது. மேடம், பந்திக்கு சாப்பாடு 2வது மாடி தானே? இப்படி தானே போகணும்? எப்படி இல்ல, அப்படிக்கா போகணும். அப்படி போகணுமா? பந்தி ஆரம்பிச்சிருக்குமா? ஆரம்பிச்சாச்சு, போ. அப்படியா மேடம்? கன்ஃபார்மா ஆரம்பிச்சாச்சா? ஆரம்பிச்சாச்சுங்க. ஹாசினி, அது பார்த்து அந்த கால் வச்சு விழுந்துட்டு போற. ஸ்ரீஜா, நான் சொன்ன மாதிரி சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். வந்துட்டு இருக்காங்க அத்தை. வரட்டும், நீ கால் உடைச்சிர. சரி, வா 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 வா. என்ன இன்னும் வரல? இருங்க, நான் போய் சூர்யாவை பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க மேடம். சிஸ்டர்,
சிஸ்டர் இதோ வந்துட்டேன். எங்க போறீங்க சிஸ்டர்? சூர்யா ஏதோ அவசரமா வர சொன்னானா, அவனை பார்க்க போயிட்டு. சிஸ்டர் நீங்க இருக்கிற பிஸில நீங்க போய் மாப்பிளைய பார்க்கணுமா சிஸ்டர்? நான் போய் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரேன் சிஸ்டர். நீங்க பாக்க. இல்ல பாண்டி, நான் போய் பார்த்துட்டு என்னன்னு கேட்டுட்டு வரேன். நீ இரு. சிஸ்டர் உடன் பிறப்புன்னு நான் எதுக்கு இருக்கிறேன்? நீங்க போய் சொந்தக்காரங்க கிட்ட எந்த டாக்ல விட்டீங்களோ அத போய் கண்டினியூ பண்ணிட்டு வாங்க சிஸ்டர். நான் போய் மாப்பிள்ளை கிட்ட பேசி என்ன ஏதுங்கறத உங்ககிட்ட அப்டேட் பண்றேன். சிஸ்டர் என்ன பாக்குறீங்க? மேலே போ, மேலே போங்க, போங்க சிஸ்டர். சொல்றத கேளுங்க. சரி போங்க. சொன்னதை கேட்டுருச்சு. அப்பாடா, இன்னைக்கு தான் சிஸ்டர் நான் சொன்னதை கேட்டிருக்குது. ஜிங்கு ஜாக்கு ஜிங். ஐயையோ, 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 ஐயையோ. ஐயோ, நிக்காது போல இருக்குடா. ஐயோ, 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 ஐயோ. பாண்டி, ஹாசினி ஐயோ, ஐயோ, பண்ண பாவம்லாம் சேர மாட்டேங்குது. ஐயோ, என்னாச்சு? எந்திரிங்க. பாத்து வெயிட்டா இருக்காரு. ஐயோ சித்தப்பா, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? கீழே விழுந்தா அடிபட்டுருச்சான்னு தான் கேட்பாங்க. நீ என்ன புதுசா அறிவு இருக்கான்னு கேக்குற? உங்களை யார் அத்தைக்கு முன்னாடி ஓடி வந்து மேட்ல கால் வைக்க சொன்னா? நான் பார்த்து தான் வந்தேன். பேட்ல நான் காலை வச்ச உடனே சறுக்கி விட்டுருச்சு. இதையெல்லாம் வேணும்னு யாரோ பிளான் பண்ணி மேட்டுக்கு கீழே கோழி குட்டெல்லாம் வச்சிருக்கானுவ. என் மேல அவ்வளவு வன்மம். ஐயோ சித்தப்பா, அது உங்களுக்கு வச்சதே இல்ல. அப்பா நீதான் வச்சியா? அப்ப யாருக்கு வச்சான்னு சொல்லு. அது 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 உங்களுக்கு வச்சிருக்க மாட்டாங்கங்கிறது தான் டங்கு ஸ்லிப் ஆகி உங்களுக்கு வச்சது இல்லைன்னு சொல்லிட்டேன் சித்தப்பா. ஓ அப்படியா? ஆமா. ஏ சங்கர பாண்டி, சிஸ்டர் என்ன நீ இங்கே நின்னுட்டு இருக்க? சூர்யாவை போய் பார்த்து என்னன்னு கேட்டியா? இல்ல சிஸ்டர், கீழே விழுந்துட்டேன். குட்டி எல்லாம் பேந்திருச்சு சிஸ்டர். என்ன கீழே விழுந்துட்டியா? அடிபட்டுதா? ஆமா சிஸ்டர், உள்காயம்தான். நானே போய் சூர்யாவை பார்த்துட்டு இருங்க வரேன். சிஸ்டர், நானும் வரேன் சிஸ்டர். ஒன்னும் தேவையில்லை, நீ இரு. திட்டிட்டு கிளம்பிடுச்சு. மகளும் போயிட்டா. சித்தப்பா உடம்பு பாத்துக்கோங்க. இதுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணிட்டு போகுதுங்க. அப்பா அப்பா, ஐயோ பட்ட இடத்துல படுது. அப்பா, இவ்வளவு பெரிய பட்டவத்துல நம்மள தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.